முஸ்லீம்கள் வந்து அவருடைய அமலை பொறுத்தவரை, அவருடைய ஈமானை பொறுத்தவரையில் அவங்க செஞ்ச பாவத்துக்காக தௌபா செஞ்சோம்னு சொன்னாக்கா அவங்க வந்து அல்லாஹ்வுடைய கிருபையினால அல்லாஹ்வுடைய ரஹமத்தை பெற்று சுவர்க்கத்துக்கு போவாங்க. அப்போ காஃபிர்களும் உலகத்தில் எவ்வளவோ நன்மையான காரியங்கள் செய்கிறாங்களே, நல்லவங்களும் இருக்கத்தானே செய்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு போக முடியாதா அப்படின்னு சொன்னாக்கா, அவங்களுக்கு ஈமான் இல்லாத காரணத்தினால அவங்களுக்கு போக முடியாது. ஆனாலும் அவங்க செய்த அந்த நல்ல விஷயங்களின் காரணமாக, நல்ல அமல்களின் காரணமாக, நல்ல நல்ல உதவிகள், நல்ல நேர்மையான அதிகாரிகள் அப்படி நல்லவங்களாகவே இருந்ததுக்காரனால அவங்களுக்கு வந்து நரகத்தில் வேதனைகள் குறைக்கப்படும் என்று சொல்லி அல்லாமா மாப்பிள்ளை லெப்பை ஆலிம் அவங்க தன்னுடைய மகானி என்ற கிதாபில் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு ஈமான், அந்த காஃபிர்களுக்கு ஈமான் இல்லாதனால தான் அவங்களுக்கு சொர்க்கத்துக்கு போக முடியாமல் போகுதே தவிர, அவங்க நல்லது செஞ்சனால அந்த நல்லதுக்காக நரகத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்யப்படும், வேதனைகள் குறைக்கப்பட்டிருக்கும் என்பதை தவிர அவங்களுக்கு அங்கிருந்து வெளியேறி சொர்க்கம் போக முடியாது என்பது. ஏன்னா அவங்களுக்கு ஈமான் இல்லை, அது அவங்க அல்லாஹ் ஈமான் கொள்ளலை, அதனால் அவங்களுக்கு அப்படி போக முடியாது. செஞ்ச நல்ல அமல்களுக்காக வேண்டி என்ன இருக்குது, அவங்களுக்கு வேதனைகள் குறைக்கப்படும் என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். முஸ்லீம்களாக வாழக்கூடிய நாங்கள் உண்மையான முஸ்லீம்களாக வாழ்ந்து நரகத்தை விட்டு பாதுகாப்பு பெற்றவர்களாக, கபருடைய வேதனையை விட்டு பாதுகாப்பு பெற்றவர்களாக, சொர்க்கம் செல்லக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களையும் உங்களையும் நம்முடைய குடும்பத்தார்கள் பின்னால் வரக்கூடிய நம்முடைய பரம்பரையினர்கள் அனைவரையும் அல்லாஹ் தஆலா ஆக்கி வைப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.